நிஃப்டி 15 இண்டெக்ஸ் பாஸ்ட் 1 வீக்காகவே நம்மளுக்கு நிஃப்டி டர்னிங் பாயிண்ட் அப் ட்ரெண்டெல்லாம் இருக்குது. நம்ம ஆனால் எதிர்பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா 24,150 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு 26,000 ஆர் நெக்ஸ்ட் வந்து 19,000 ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு நிஃப்டி அப் ட்ரெண்ட் டர்னிங் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அகெயின் 25,160 to 25,200 அது வரைக்கும் தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் இருக்குது. பட் டே பை டே வந்து நிஃப்டி வந்து எல்லாமே கேப்லேயே வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணிட்டு போகுது. கேப் அப்லேயே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி ஃபில் ஆகிட்டு போகுது. நார்மல் ட்ரேடிங் செஷனில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது பெரும்பாலும். இன்றைக்கி டேவும் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே நியூட்ரல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தேர்ஸ்டேக்கான ட்ரேடிங் பிளானை பொறுத்தளவுக்கு நிஃப்டி கேப் அப் ஆர் நியூட்ரலில் ஓப்பன் ஆகிட்டு 24,860 880 நிஃப்டி சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறோம் 25,000 நெக்ஸ்ட் 25,162. ஸோ இந்த 25,000 அதாவது இந்த 24,950 பிலோ வரல அப்படின்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,000 எபோவ் போகணும். 25,000 எபோவ் போயிட்டு நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் பண்ணால் மட்டும் 25,140 25,160 இந்த லெவல் வரையும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு ஒரு 3 டைம்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபுல்லாக 3 to 4 டைம்ஸ் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் செல்லிங் இருக்கும். அந்த செல்லிங் வந்து 24,828 to 24,860 வரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் வைட்டே சரினா ஃபாலோ பண்ணிக்கோங்க.